வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 விதமான பொரியல் ரெசிபி தாங்க. வறுவல் ரெசிபி இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வித்தியாசமான டிஷ் தான். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் ஒரு பொரியல் நீங்கள் செய்வீங்க இல்லைங்களா? இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். குயிக்காக ஈஸியாக காலையில் எப்படி செஞ்சிடலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு பொரியல் தான். வாங்க பார்த்துடலாம் எப்படின்ட்டு. குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த பொரியல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இந்த மாதிரி பொரியல் மட்டுமே எடுத்தீங்கனாலே குயிக்காக வெயிட் லாஸும் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. வாழைக்காய் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஈஸியாக எப்படி காலையில் சட்டுன்னு செஞ்சிடலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாழைக்காவை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த வாழைக்காவெல்லாம் போட்டுடலாங்க. இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் வேணும்னா நீங்கள் போட்டுடலாம். நான் அதை தான் போட போகிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் ஏதாவது செய்யும் போதே இது வெந்துடும். அதாவது ஆஃப் பாயிலில் எடுத்திங்கனாலும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரையாக வேணும்னா நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே வேக வச்சு சால்ட்டோ பெப்பரோ ஆட் பண்ணி கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், சும்மா வணக்கிட்டு. இப்போ குழந்தைங்களுக்காகன்னும் போது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சதை வடித்து எடுத்துடலாங்க. அந்த வாழைக்காவை இந்த மாதிரி நம்ம வறுக்க போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தோசை தவாவில் கூட போட்டு எடுத்துக்கலாங்க, அப்படியே ஆயில் இல்லாத. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் பிடிக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் தேவைக்கேற்ப மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வேக வைக்கும் போது சால்ட் போடலை, அதனால் இப்போ நான் சால்ட் தூளாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சூப்பராக வணக்கிடலாங்க, குயிக்காக வணக்கிடலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா இதெல்லாம் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணி நான் துருவி எடுத்திருக்கேங்க, கட் பண்ணலை, துருவி எடுத்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகமும் போட்டுங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாவும் அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஆனியன் ஆட் பண்ணி வணக்கிடலாம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. துருவிட்டு இதை நம்ம சேமியா மாதிரி தாங்க இருக்கும். துருவுனா இந்த மாதிரி கேரட் துருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி துருவி எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதை ஃபுல்லாக கடாயில் போட்டு நல்லா வணக்கிடலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இதை ஃபுல்லாக வணக்கிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதையே ஒரு கப் அளவு எடுத்திங்கனாலே போதும். கொஞ்சமாக நான் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதிலே தண்ணி விடுங்க. தண்ணி நீங்கள் அவசியம் இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவை, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கேரட் மாதிரியே தான் இருக்கும் பொரியல். அந்த பச்சை வாசம் எதுவுமே வராது. நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் தேங்காய் ஆட் பண்ணி இப்போ பொரியல் சூப்பராக தயார் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோவக்காய் வச்சு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது டாப் பாட்டம் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை நீளமாக ஒரு 6 பீஸாக ஒரு கோவக்காய் கட் பண்ணியிருக்கேன். கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடலப்பருப்பு கடுகு ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி இது எல்லாம் பொரியட்டும். இதை பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரையாக தான் பண்ண போகிறேன். ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ரச சாத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தயிர் சாத்தோட அட்டகாசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வெறுமா கூட சாப்பாடு சப்பாத்தியோட கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். தோசை சப்பாத்தியோடலாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஆனியன் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தக்காளி ஆட் பண்ணுவாங்க. நான் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணலைங்க. நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அப்படி தான் இருக்கும் இது. இப்போ இந்த நறுக்கி வச்சுருந்த கோவக்காவை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் இந்த கோவக்காவை சாப்பிட மாட்டாங்க. செய்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்த்துக்குங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் இல்லாத சுகர் பேஷண்ட் தாராளமாக இதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணியிருக்குங்க. உரித்து நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை செமையாக இருக்கும் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது.
இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. காலையிலேயே இதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி செஞ்சால் கூட இதை கொடுத்து விட்டுடலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். லைட்டாக தனியாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட், கல் உப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோ கோவக்காய் வாங்கினா கூட எங்கள் வீட்டில் வந்து சட்டுன்னு காலி ஆகிடும் மதியத்துக்கே. ஜீரகத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த வறுவல் வந்து இன்னும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக நாட்டு சர்க்கரை தாங்க கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாவக்காய்லாம் செய்யும்போது நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, இதுலேயும் நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பசங்களுக்காக செஞ்சது தான். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்க தேவையில்ல. பொட்டுக்கடலையோ இல்லை கடலக்கொட்டை இந்த மாதிரியும் சேர்த்துக்காதீங்க. இதில் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த கீரை கிடச்சிது. இதை வந்து நீங்கள் பருப்பில் போட்டு கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம், இல்லை கூட்டாக வச்சு கூட சாப்பிடலாம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கீரைகள் எல்லாமே நல்லது தான். அதுலேயும் குறிப்பாக இந்த பொன்னாங்கண்ணி கீரைலாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இதையும் எடுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி வாரத்தில் ஒரு 2-3 நாள் கீரை எடுத்தாலே நல்லது. பசங்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கள் வீட்லேயும் வந்து பசங்க வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையை வந்து தோசை மாதிரியோ சப்பாத்திலையோ மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரையும் தோசையில் சேர்த்துருவேன். அப்புறம் முளைக்கட்டின பயிரோட வந்து கீரைகளை பொடியாக நறுக்கி சிறுக்கீரை, அரைக்கீரை அந்த மாதிரி சேர்த்து தேங்காயெலாம் துருவி போட்டு கொடுத்தேன்னா அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு ஆனியனை வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. வரமிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீரையை நல்லா அலசிட்டு மண்ணெல்லாம் போக அலசி நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சிவப்பு பொன்னாங்கண்ணி கிடைச்சாலும் செஞ்சு பாருங்கள். இந்த பொன்னாங்கண்ணி செடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளை மட்டும் எடுத்து நீங்கள் வச்சிங்கனாலே போதுங்க. கடகடன்னு இது வந்து பிடிச்சிக்கிட்டு வளர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே இப்படி லைட்டாக வணக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். கீரைகள் எதுவும் செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த கலர் பச்சையாகவே இருக்கணும்னா நம்ம இதை மூடாத அப்படியே ஓப்பன்லேயே வச்சோம் வேக விட்டோம்னாலே கீரை பச்சையாகவே இருக்குங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் தான் நான் தண்ணி தெளித்த மாதிரி போட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை கீரைகளை பண்ணக்கூடாது, அதனோட சத்துக்கள் போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கீரைக்கு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பசங்களுக்காக வேர்க்கடலை தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டுங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு தாங்க வச்சு பண்ண போகிறோம். வாழைத்தண்டை கூட்டாக வைக்கலாம், அப்புறம் பருப்பில் போடலாம், வாழைத்தண்டு ஜூஸ் செய்யலாம், அந்த மாதிரி நிறைய வகைகள் செய்யலாம். இப்போ வந்து வாழைத்தண்டை நார் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொரியல் தாங்க செய்ய போகிறேன். பொரியல்னாலும் இதுவும் வந்து நல்லா இருக்குங்க. இதை கூட்டாக கூட நீங்கள் செய்யலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆனியன் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 1 ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பொடியாக நறுக்கின ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது வாழைத்தண்டில். வாழைத்தண்டாக இருக்கட்டும், கீரையாக, முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக வாழைத்தண்டை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்குலாம் இந்த வாழைத்தண்டு அவ்வளோ சிறந்த ரெமிடி அப்படின்னு சொல்லப்படும். வாழைத்தண்டு ஜூஸாக கூட நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். சின்ன வயசுலேயே பசங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர இதையும் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம கொடுக்காத விட்டுட்டோன்னா அடுத்தடுத்து அவங்களால இது வந்து எடுத்துக்கவே முடியாது, பிடிக்கல அப்படின்ட்டு ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ பொடியாக நறுக்குன்னு வாழைத்தண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கூட பார்த்திங்கன்னா சால்ட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி, வாழைத்தண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா இது 3 போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து குடித்தா கூட சூப்பராக இருக்கணுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வேக விட்டுடலாம். கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே நல்லா சூப்பராக வெந்துருங்க.
வெந்துட்ட பிறகு நம்ம எடுத்து ஆஸ் யூஷுவல் தான் தேங்காய் நான் ஆட் பண்ணுற பழக்கம், அதனால் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணுவேங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமாவே சாப்பிட்டிங்கனாலே இந்த பொரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது பாருங்களேன் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதையே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். லஞ்சில் இந்த மாதிரி நிறைய பொரியல் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சாதம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சொரக்காய் வச்சு தாங்க செய்ய போகிறோம். சொரக்காய் வச்சு தோசை செய்யலாம், சப்பாத்தியில் போட்டு செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். பட் இன்றைக்கே ஒரு வித்தியாசமாக பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் போட்டுட்ட பிறகு கடுகு ஜீரகம்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு ஆனியனை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காவையும் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். சொரக்காய் வந்து தோசையாக கூட செய்யலாம். இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீர்க்காய் கண்டிப்பாக இது உடம்புக்கு நல்லது தான். வெயிட் லாஸ் முக்கியமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீர் வகை காய்களை அதிகமாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வேகட்டும் விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு மல்லாட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கி இதனோட வெந்த பிறகு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான பொரியல் தயாராகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.